ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எங்கே கிளம்பி நிற்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? திட்டக்குடி பஸ் ஸ்டாண்டு தாங்க. ஸோ பஸ்ஸுக்காண்டி வெயிட்டிங். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு நின்றுட்டுருக்குறேன். ஸோ எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ காமிக்கிறேன் வாங்க. ஸோ பஸ்ஸு வந்துருச்சு. அதான் வந்து பாய் காமிக்கிறேன். ஸோ பஸ்ஸில் ஏறியாச்சு. நம்மளுக்கு சீட்டும் வந்துட்டு கிடச்சிச்சு. ஸோ உட்காந்தாச்சு. ஸோ ரொம்ப க்ரௌடு கிடையாது, ஆவரேஜாக இருந்தது. நான் எப்பயுமே க்ரௌடாக இருந்தால் ஏற மாட்டேன். ஏன் ஏற மாட்டேன் அப்படின்னா, ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியாது. ஏன் நிற்க முடியாது அப்படின்னா, ஹிப் பெயின் இருக்கும். ஸோ கால் ரொம்ப வந்துட்டு பெயின் ஆகும். அதனால் என்னால் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணவும் முடியாது, ரொம்ப நேரம் நிற்கவும் முடியாது. ஸோ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஜிஹெச் வந்திருக்கோம். இங்கே தான் எனக்கு டெலிவரி நடந்தது. இங்கே தான் ஃபஸ்ட் பேபிக்கு வந்து ப்ரைவேட்டில் காமிச்சேன். செகண்ட் பேபிக்கு வந்து ஜிஹெச்சில் தான் காமிச்சேன். அது ஏன்னு தெரில, எனக்கு ஜிஹெச்சில் வந்துட்டு பார்க்கணும் ஒரு ஐடியா தோணிக்கிட்டே இருந்தது. ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் ஆனால் ப்ரைவேட்டில் காமிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, நான் ஜிஹெச்சில் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அட்டம் பிடிச்சி ஜிஹெச்சு போயிட்டு நான் வந்துட்டு டெலிவரி பார்த்தேன். ஸோ நல்லா பார்த்தாங்க. என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் அப்படின்னா, அங்கே குழந்தைங்க டாக்டர் எல்லாருமே சூப்பராக வந்துட்டு பார்க்குறாங்க. என்னுடைய பேபிலாம் பிழைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு எப்படி என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஆனால் அவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்தது. நானும் கிரிட்டிக்கல் ஆகிட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே அப்படியே உருகுலைஞ்சு நின்னாங்க. வந்து என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு அடுத்து அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் மனநிலையில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளவு கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு. எப்படி கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு அப்படின்னா, பனிக்குடம் வந்து உடஞ்சிடுச்சு. நைட்டு ஒரு 2 பனிக்குடம் உடஞ்சிடுச்சு. நான் என்னுடைய ஹஸ்பண்ட்ட சொல்கிறேன், அந்த மாதிரி பனிக்குடம் உடஞ்சிச்சு அப்படின்றேன். எப்படி உடஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, அதை நான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. நம்ம பலூன் உடைச்சோன்னா எப்படி ஒரு சவுண்டு கேட்கும், அதேமாரி பட்டுன்னுச்சு. வந்து பலூன் வெடிச்ச மாரி சவுண்டு கேட்டுச்சு. பனிக்குடம் உடஞ்சிச்சு அப்படின்ட்டேன். ஸோ எனக்கு எல்லா ஒரு சிம்டமும், சின்னதாக ஒரு சிம்டம் வந்தாலும் எனக்கு வந்து நான் அதை ஃபீல் பண்ணுவேன். என்னால் அதை உணர முடியும். ஸோ நான் மைன்யூட்டாக நோட் பண்ணுவேன். அந்த ஒவ்வொரு விஷயமும், குழந்தை எப்படி புழங்குது, எப்படி இருக்குது, மூமெண்ட் இருக்கா இல்லையா, சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது, அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது. ஸோ ஆல் ஓவராக எல்லா டைமிங்குமே மூமெண்ட்ஸ் வந்துட்டு பார்ப்பேன். எப்படி என்னன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் என்னால் மைன்யூட்டாக கரெக்டாக சொல்ல முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி பனிக்குடம் உடைஞ்சது. ஸோ அந்த பனிக்குடம் உடைஞ்சதுனால் அந்த ப்ராப்ளம்ஸ் தான் அது வந்து. ஸோ அதை தான் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணேன். வந்து என்னால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன். நான் வந்து தாங்க முடியாத அளவுக்கு. ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்தது என்னுடைய லைஃப்பில், என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே ஏன் நான் இப்போ போயிருக்கேன் அப்படின்னா, ஒரு பேபிக்கு வந்துட்டு ஒரு பாப்பாவுக்கு டெலிவரி. ஸோ அவ்வளோ சின்ன பொண்ணு தான், அவளுக்கு ஒரு பேபி. ஸோ அதனால் டெலிவரி பார்த்துட்டு எனக்கும் இந்த சித்தாவில் அப்போ காமிக்கணும் வந்து. ஸோ மேக்ஸிமம் நான் சித்தா எடுப்பேன். ஸோ அதனால் சித்தாவுக்கு அப்படியே போயிட்டு ஒரு காமிச்சிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்கு சித்தாவுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கல் இருக்குதுங்க. ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கு நான் அப்பப்போ வந்து சிம்பிளாக ஒரு மெடிசன் மாதிரி எடுத்துக்குவேன். மெடிசன் மீன்ஸ்
பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அத வேக வச்சு வெறும் வயித்துல சாப்பிடுவேன். அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த தண்ணி எம்ப்டி ஸ்டொமக்கில நான் வந்துட்டு குடிப்பேன். ஸோ கன்டினியூவா வந்து ஒரு 1 வீக் குடிக்கும்போது பெயின் இருக்காது. நல்லா ரிலீஃபா இருக்கும். ரிலாக்ஸா இருக்கும். ஸோ அதனாலேயே நான் அத வந்துட்டு எடுப்பேன். இப்போ ஒரு 2 மந்த்தா எடுக்கிறதில்ல விட்டுட்டேன். ஸோ நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் ஆனா அகெயின் வந்து எனக்கு ப்ராப்ளம் குடுக்க ஆரம்பிச்சது. ஸோ ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். ஸோ அங்கே போயிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து சித்தா எடுப்போம்ன்னு சொல்லிட்டு போனா, பட் ஆனா நான் நெனச்சது ஒண்ணு, அங்கே நடந்தது ஒண்ணு. போன மாரி நம்ம எடுக்கிற மாரி இல்ல, போன உடனே. அவங்க என்ன சொல்ட்டாங்க, "இல்ல நான் ஃபஸ்ட்டு அந்த டேப்லெட்லாம் முழுங்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஸ்கேன் பண்ணுறேன்னு" சொல்லிட்டு சொன்னாங்க. "இல்ல எனக்கு வந்துட்டு ஸ்கேனுக்கு எழுதி குடுங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். "இல்லைங்க ஃபஸ்ட்டு இது சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பெயினா இருந்தா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வாங்க" அப்படின்னாங்க. என்னடா இப்படி சொல்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு அவங்கள்ட்ட நானும் பேசுகிறேன் வந்து. ஃபைனலி இத பண்ணிட்டு வாங்க. எதுவுமே தெரியாம நான் எப்படிங்க நம்ம டக்குன்னு உடனே ஸ்கேனுக்கு வந்துட்டு எழுதி குடுக்க முடியும் அப்படின்னாங்க. சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டேப்லெட்ட வாங்கி வச்சுட்டேன். இங்க போய் ஒண்ணும் வேலைக்கு ஆகல. சரி அதுக்கு எதுக்கு டேப்லெட் போட்டுக்கிட்டு? நம்மளும் எதுக்கு சித்தா தான் நான் மேக்ஸிமம் உடம்பு சரியில்லனா கூட சித்தா தான் வந்து கஷாயம் அந்த மாரி தான் நான் போவேன். அப்படி இருக்கும்போது சரி வேணாம். டேப்லெட்ட மட்டும் வாங்கிட்டு நம்ப அங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோம். இந்த மாரி சொன்னோம். என்னோட ப்ராப்ளத்த சொன்னோம். சொன்ன உடனே ஒவ்வொரு டப்பாவுலயும் பொடி போட்டு குடுத்தாங்க. இது ஒரு 2 டைம்ஸ் குடிக்கணும். காலைலயும் நைட்டும். இது வந்து எம்ப்டி ஸ்டொமக்கில குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ நல்லா சூப்பரா ரிசல்ட் குடுத்ததுங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஸோ புதுசா எடுக்கிறவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஸோ நான் ரெகுலராவே சித்தா தான் எதா இருந்தாலுமே ஃபீவர்னா கஷாயம், அ கொஞ்சம் ஏதாவது நடக்க முடியல, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, அதுக்கு அந்த எருக்கன் செடியோட தழை இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து வாட்டி, வதக்கி நல்லெண்ணெயில வாட்டி, வதக்கி அப்படியே வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ இது மாரி தான் நான் வந்துட்டு ஓட்டிட்டு வரேன் இந்த செகண்ட் வரையும். ரேர் தான் நான் வந்து டேப்லெட் எடுக்கிறது அப்படிங்கிறது ரேர் தான். ஸோ நமக்கு அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு, காமிச்சுட்டு, அந்த பாப்பாவையும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆசை எனக்கு அம்மா உணவகத்தில சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அது ஏன் அந்த ஆசை வந்தது அப்படின்னா, நெறைய பேர் நெறைய கூட்டம் அங்க போய் நிப்பாங்க. ஸோ நான் அவ்வளோ நல்லாயிருக்குமோ சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பேன். நான் அன்னைக்கு போற அன்னைக்கு க்ரௌடே கிடையாது. ஸோ இருந்தாலும் எனக்கு அந்த டெம்ப்ட் ஏறிட்டே இருந்தது. சரி சாப்பிடணும், அம்மா உணவகத்தில சாப்பிடணும், சாப்பிடணும் எப்படி இருக்கும்? டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும்? ரைஸ் எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போனோம்னா ரைஸ்லாம் வந்து ரேஷன் அரிசி தாங்க. ஸோ இருந்தாலும் ஸ்மெல் வாசம் வந்துட்டு நல்லா இருந்தது. அரோமா வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாரி இருந்தது. சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன்னா இந்த ரைஸ் குடுத்தா தான் கட்டுப்படி ஆகும்னு நெனைக்கிறேன். நம்ம அந்த ரைஸ்லாம் போட்டா கட்டுப்படி ஆகாதாட்டுக்கு அவங்களுக்கு. சரி ஓகே. நம்ப அத பத்தி பேச வேண்டாம். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சாப்பாடோட போலான்னு தான் போனோம். ஸோ சாப்பாடு வந்துட்டு ஓகே நல்லா இருந்தது. எனக்கு நின்னுக்கிட்டு சாப்பிடணும் போல ஒரு ஆசை. உட்காந்து சிட் அவுட் மாரி இருந்தது. ஸோ அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். இருந்தாலும் நம்ம நின்னுக்கிட்டு சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். ரொம்ப சுட சுட இருந்தது. நல்லாவே இருந்தது. சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி இனி நம்ம வீட்டுக்கு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இதில இடையில பார்த்தீங்கன்னாக்கா, நான் அங்க இங்க நடந்துட்டு போயிட்டு வந்திருப்பேன் ஹாஸ்பிட்டல்ல வந்து. ஸோ அது ஒரு வாக் மாரி எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா ஜஸ்ட் அது வந்துட்டு எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான். ஆனா, அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸஸ் சும்மா ஒரு 1 மினிட் தான் இருக்கும். ஆனா, அந்த பிளேஸே டோட்டலா மாறி இருந்ததுங்க. முன்னாடி நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி போயிருந்தேன். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இடம்லாம் ஃபுல்லா பேஷண்டா இருப்பாங்க. ஸோ, அங்க தான் அட்டெண்டரு பார்த்துக்கிறது, பெட்டு, வார்டே அதுதான். இப்ப டோட்டலி கம்ப்ளீட்லா சேஞ்ச்டு. ஸோ, பில்டிங் வந்துட்டு கட்டிட்டாங்க போல. ஸோ, ஓவராலா எல்லாமே சேஞ்சிங்கா இருந்தது. என்னடா! அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. சித்தா வேற இடம் மாறி போச்சு.
பெட்டு வார்டும் வேறு மாறிடுச்சு. டெலிவரி வார்டும் சேஞ்சு. டோட்டலி ஃபுல் சேஞ்சுடு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு இடமா தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலி சாப்பிட்டுட்டும் வெளியே வந்தாச்சு. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் வந்து. ஸோ என்னுடைய செகண்ட் பேபி டெலிவரி பெரம்பலூர் தான் வந்து. அது கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டு சொன்னாலும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் பெரம்பலூர் பழைய பஸ் ஸ்டாண்டு. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டு போகணும். புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கள் ஊர் வந்துட்டு பஸ்ஸு வந்துட்டு ஏறணும்.